ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா DevOps ரோட் மேப் பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவலுக்கு இருக்கிற மாதிரி இது கூடவே சேர்ந்து லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போறோம். என்னுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா ஐடி ஆர் சிஎஸ் ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் ரோட் மேப்னு ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்கு. அதுல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஐடிக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய டொமைன்ஸ்க்கான ஃப்ரீ கோர்சஸ்லாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட்டை டெவாப்ஸ் ரோட் மேப் போடுங்க, அப்புறம் லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்றேன். இப்போ நம்ம டெவாப்ஸோடைய ரோட் மேப் பார்த்துடலாம். ஸ்டெப் 1 கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க வந்துட்டு இன்கேஸ் நான் ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கேங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 வந்துட்டு பேசிக்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃப்ரீ ரிசோர்சஸ் எங்க படிக்கலாங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு டெவாப்ஸ்னா என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது சிஐசிடினா என்ன, கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்னா என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட், மானிட்டரிங் அண்ட் கொலாபரேஷன். இந்த கான்செப்ட்லாம் வந்துட்டு நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க வெர்ஷன் கண்ட்ரோல், லினக்ஸ் உடைய பேசிக்ஸ், ஷெல் ஸ்கிரிப்டிங், ஜென்கின்ஸ் இந்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். என்னுடைய சேனல்ல டெவாப்ஸ் கோர்சஸ் வித் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அது படிக்கிறது மூலமா உங்களுக்கு ஃப்ரீயா சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன். ஃப்ரீ கோர்சஸ்னு பார்க்கும்போது யுடிமில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இந்த லிங்கை வந்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூகுள் லென்ஸ் மூலியமா நீங்க வந்துட்டு ஃபர்தரா சர்ச் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்துட்டு லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, என்னதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வீடியோலயும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னு சொல்றீங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்காவே ஓபன் பண்ணாம இந்த ஒரு ஃபால்ட்டை கமெண்ட்ல போடுறதுனால எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகுது நிறைய தடவை ரிப்ளை பண்ணி. அதனால நான் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கூகுள் லென்ஸ் மூலியமா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல்னு பார்க்கும்போது டெக் வேர்ல்ட் வித் நானான ஒரு சேனல் இருக்கு. அதுல இந்த மாதிரி டெவாப்ஸ் ரிலேட்டடா ரொம்ப சூப்பராகவே சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சிம்பிளி லேர்ன் இருக்கு, குணால் குஷ்வாஹா. இந்த சேனல்ஸ்லாம் நீங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு டெவாப்ஸோட பேசிக்ஸ் கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிஐசிடி, அதாவது ஜென்கின்ஸ், ஹப் ஆக்ஷன்ஸ், சர்க்கிள் சிஐ இதெல்லாம் நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கான நிறைய ஃப்ரீ கோர்சஸும் இருக்கு, டாக்குமெண்டேஷனும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டெய்னர் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ். இதுக்கு நீங்க பேசிக்ஸ் ஆஃப் டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ் படிச்சுக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு பே பண்ணி படிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னா கோட் கிளவுட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல நீங்க பே பண்ணி படிச்சுக்கலாம். யுடிமிலையும் பாத்தீங்கன்னா அவங்க டைப் வச்சிருக்காங்க. ஆஃபர் போற டைம் 499 ருபீஸ்க்குலாம் கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி பை பண்ணி படிச்சுக்கலாம். பட் நீங்க வந்துட்டு பே பண்ணி படிக்கிறதெல்லாம் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. இதுல பாத்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளா இருக்கோ, ஜிசிபி, கூகுளோடையதோ இல்ல அமேசானோடையதோ இல்ல மைக்ரோசாஃப்ட் அசூரோடையதோ எது உங்களுக்கு ஓகேவோ அதை எடுத்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஏடபிள்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா கிளவுட் டெப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஃப்ரீ டயர்ஸ்லாம் நிறையவே இருக்குது. பட் நீங்க அந்த ஃப்ரீ ட்ரையல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க வந்துட்டு மறக்காம கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சார்ஜஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட். இதுல நீங்க வந்துட்டு இந்த மாதிரி டெராஃபார்ம், ஆன்சிபிள், கிளவுட் ஃபார்மேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பார்க்கும்போது மானிட்டரிங் அண்ட் லாகிங். இதுக்கு வந்துட்டு நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இங்க நான் கொடுத்துருக்கேன். நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரிசோர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரீ கோட் கேம்ப்னு சொல்லி யூடியூப்லயே உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் டெவாப்ஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஏடபிள்யூஎஸ் ஓட ஃப்ரீ டயர் இருக்கு, பிளஸ் சர்டிபிகேஷன் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லி ஏடபிள்யூஎஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட்லயுமே இருக்குது. நீங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க கிளவுட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு பாக்குறீங்கன்னா. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ்டு ஸ்கில்னு பார்க்கும்போது அட்வான்ஸ்டு குபர்னெட்டிஸ் பார்க்கலாம். அதுல வந்துட்டு எப்படி மல்டி கிளஸ்டரை நம்ம மேனேஜ் பண்ணணும், ஹெல்ம் சார்ட், நெட்வொர்க்கிங் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சிஐசிடி. இதுல வந்துட்டு உங்களுக்கு பைப்லைன் எப்படி நம்ம வந்துட்டு டெஸ்டிங் அண்ட் மானிட்டரிங்கோட சேர்த்து இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கிறது. அப்புறம் செக்யூரிட்டி இன் டெவாப்ஸ், டெவ் செக்ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க சோனார் கியூப் எப்படி யூஸ் பண்ணலாம், ஹேஷிகார்ப், அதுக்கப்புறம் சீக்ரெட் மேனேஜ்மெண்ட், காம்ப்ளைன்ஸ் செக் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஹை அவைலபிலிட்டி. இதை வந்துட்டு நீங்க லோட் பேலன்சர், ஸ்கேலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிசாஸ்டர் ரெக்கவரி எல்லாம் பார்ப்பீங்க. இதுல வந்துட்டு இன்னொன்னும் இருக்கு. அதாவது நீங்க சப்போஸ் குபர்னெட்டிஸ் சர்டிஃபைட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சிகேஏடி அப்படின்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. அந்த சர்டிபிகேஷன் வந்துட்டு சார்ஜ் ஆகும். நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க சர்டிஃபைட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். பட் பே பண்ணி படிக்கிறது எல்லாம் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் பர்சனலா உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா கோட் கிளவுடுங்கிற ஒரு
அ ரிசோர்ஸ் தான். அதுல உங்களுக்கு இந்த மாதிரி Kubernetesக்கும் சரி, Linuxக்கும் சரி, Dockerக்கும் சரி, ஹேண்ட்ஸ் ஆன் லேப் ஆன்லைன்லயே உங்களுக்கு நெட் இருந்துச்சுன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் லேபோட படிக்கிற மாதிரி கோர்சஸ் குடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பே பண்ணி படிக்கிற மாரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் Udemyல உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டிங் சேலரி வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிர்றேன். மினிமம் 3 மேக்ஸிமம் 6 லேக்ஸ் வரையும் குடுத்துட்டு இருக்காங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் பெர் ஆனம் மாதிரி குடுக்குறாங்க. டாப் பேயிங் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு Amazon, Google போத் சர்விஸ் பேஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் இருக்கு. இது மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய கம்பெனியும் வந்துட்டு டாப் பேயிங்கா இருக்காங்க. கம்பெனிஸ் ஹைரிங் டெவாப்ஸ்ன்னு பார்க்கும்போது சிடிஎஸ் உங்களுக்கு வந்துட்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வரலாம். வராமலயும் போகலாம். அதனால நீங்க வந்துட்டு LinkedIn அந்த மாதிரி நௌக்ரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த காலேஜ் ஒரு எந்த யூனிவர்சிட்டி படிக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் இந்த ஆன் கேம்பஸ் எல்லாம். நெக்ஸ்ட் விப்ரோலயும் நீங்க பார்க்கலாம். காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் இதே நீங்க ஸ்டார்ட் அப்ல நீங்க வேலை வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஏஞ்சலிஸ்ட், லிங்க்டின், நௌக்ரில நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கம்பெனிஸ் மட்டும் தான் டெவாப்ஸ் ஹையர் பண்ணுங்கிறது கிடையாது. நெறைய கம்பெனிஸ் உங்களுக்கு ஹையர் பண்ணும். ஃப்ரீ ரிசோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆஸ் ஐ செட் ஏடபிள்யூஎஸ்லேயே ஃப்ரீ ட்ரைனிங்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக உங்களுக்கு அந்த போர்ட்டல்லே நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ கோர்சஸ்னு போட்டிங்கனாலே அந்த டாக்குமெண்டேஷன் பேஜ்லாம் வந்துடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோட் கிளவுட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட ஹேண்ட்ஸ் ஆன் லேபோட படிக்கிறதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்ஹப் லேப்ஸில் போயிட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல போய் நீங்கள் ரீட் பண்ணலாம். எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் படிச்சாவே போதும். நீங்கள் அந்த கோர்ஸ் படிச்ச மாதிரி ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் லினக்ஸ் ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் இருக்கு. டிப்ஸ் ஃபார் பிகினர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டூல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கிட் ஆர் டாக்கர். அதுக்கப்புறம் நீங்க கிராஜுவலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரு டூல் ஃபுல்லி முடிச்சக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டூலுக்கு போங்க. ஹேண்ட்ஸ் ஆன்னு பார்க்கும்போது ஃப்ரீ டயர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ட்ரையல் அதாவது இனிஷியல் நீங்க என்ரோல் பண்ணிட்டு இவ்வளோ டேஸ் வரையும் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல சார்ஜ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கும். அதுல போயிட்டு நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் சார்ஜ் பண்ணும்போது நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க சிஐசிடி பைப்லைன் கிரியேட் பண்ணிட்டு எப்படி ஒரு வெப்சைட்டை டெப்ளாய் பண்ணலாங்கிற மாதிரி நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். டெவாப்ஸ் கம்யூனிட்டிலாம் வந்துட்டு லிங்க்டின் அண்ட் ஸ்லாக்ல இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணி ஏதாச்சும் டவுட் ஒரு அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். சர்டிஃபிகேஷன் பார்க்கும்போது என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன் AWS சர்டிஃபைட் டெவாப்ஸ் என்ஜினியர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி CKAD இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களோட ரெஸ்யூமேல உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஜாப் கிடைச்சக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு நியூ டூல் வருதாங்கிறத கண்டினியூஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்ஸ்கில் பண்ணும் ரெகுலரா அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன் மூலியமாலாம். ஆஸ் ஐ செட் இந்த மாதிரி Kubernetes சர்டிஃபைட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு, டெவலப்பருக்கானதும் இருக்கு. அதே மாதிரி ஆட்டோமேஷன் ரொட்டீன் டாஸ்க் வந்துட்டு நம்ம எப்படி ஆட்டோமேஷன் பண்ணி புதுசா நம்ம ஒரு இன்னோவேஷன் கொண்டு வரலாம். ஆட்டோமேஷன் டூல்ஸை CICDலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஓப்பன் சோர்ஸ்க்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற மூலியமா ஒரு கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஒரு உங்களோட ப்ரொஃபைல் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் மெட்ரிக்ஸ்ன்னு பார்க்கும்போது டெவாப்ஸோட சக்சஸ்க்கு வந்துட்டு நீங்க நல்லா பண்ணலாம், எப்படி நீங்க மெஷர் பண்ணுங்கிற மாதிரி அந்த டெப்ளாய்மெண்ட் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த மெட்ரிக்ஸை பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் டு இன்க்ளூட் இன் ரெஸ்யூமே இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ATSக்கும் சரி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஹியூமன் ஹையரிங்க்கும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி CICD பைப்லைன் மென்ஷன் பண்ணுறது, டாக்கர், கியூபர்னெட்டிக்ஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட் இந்த ஆன்சிபிள், டெராஃபார்ம், கிளவுட் பிளாட்ஃபார்ம், எனி ஆஃப் தி கிளவுட் பிளாட்ஃபார்ம், மானிட்டரிங் டூல்ஸ், டெவ்செக்காப்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கிரிப்டிங், வெர்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெவாப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடிய ஸ்கில்ஸ். இதெல்லாம் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமேல நல்லா படிச்சிருந்தா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னும் கேட்டிருந்தாங்க. ஸோ பைத்தான்னு பார்க்கும்போது டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. வெப் டெவலப்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் பேக் எண்ட் இதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. ஆட்டோமேஷன், ஸ்கிரிப்டிங் இது எல்லாத்துக்குமே பைத்தான் ரொம்பவே பாப்புலரா இருக்குது. ஈஸியாகவும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய லைப்ரரிஸால சப்போர்ட் ஆகுது. என்னோட சேனல்ல பைத்தானோட ரோட் மேப் பிளஸ் ஃப்ரீ கோர்சஸ் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் டைப் ஸ்கிரிப்ட் ஆனது. இதுல வந்துட்டு நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் லைக் Vue.js, Angular, Reactக்குலாம் வந்துட்டு நீங்க TS-ம் யூஸ் பண்ணிக்கலாம், JS-ம் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் எண்ட் பார்க்கும்போது Node.js-க்கு வருது. கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் இருக்குது. வெப் டெவலப்மெண்ட்ல வந்துட்டு ரொம்பவே இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். டைப் ஸ்கிரிப்ட்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சேஃப்டியா இருக்கறனால மோஸ்ட்லி TXS தான் இப்ப நிறைய யூஸ் பண்றாங்க. என்னுடைய சேனல் ஜாவா ஸ்கிரிப்ட்கான ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா Go லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதுல உங்களுக்கு கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன் லைக் Kubernetes பார்த்தீங்கன்னா Go லாங்குவேஜ் வச்சு தான் அவங்க டெவலப்பே பண்ணியிருக்காங்க அந்த கண்டெய்னர் கான்செப்ட்லாம். அதுக்கப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஏன் பாப்புலரா இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்கேலபிலிட்டிக்காக டிசைன் பண்ணப்பட்டது, லைட் வெயிட்டாவும் இருக்கும். ஃபோர்த்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இருக்குது. இது சிஸ்டம் ப்ரோக்ராமிங், கேம் டெவலப்மெண்ட், பிளாக் செயின்காகலாம் இது நிறைய யூஸ் பண்றாங்க. இது பாப்புலர் ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டர்
இல்லாம இருக்கறனால அந்த மெமரி சேஃப்டிலாம் இருக்குது. பிளஸ் இது வந்துட்டு ஃபாஸ்டர் அண்ட் சேஃபராவும் இருக்கக்கூடியது. 5த் ஒன் வந்துட்டு ஜாவா. இது ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் இ-காமர்ஸ், பேங்கிங், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் ஏபிஐஸ், ஸ்ப்ரிங் போட் இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரிலையபிலிட்டியா இருக்கும். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்பேட்டபிளா இருக்கும். இந்த மாதிரி என்டர்பிரைஸ் கிரேட் அப்ளிகேஷன்ஸ்க்கு. சி ஷார்ப்னு பார்க்கும்போது இதுவுமே வந்துட்டு கேம் டெவலப்மெண்ட்ல நிறையவே நீங்க பார்க்கலாம். வெப் டெவலப்மெண்ட்லயும் வந்துட்டு ASP டாட் நெட்டோட சேர்ந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு சி ஷார்ப்ல யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் ஈகோ சிஸ்டம் இருக்கிறதுக்கு வந்துட்டு இது கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே பாப்புலரா இருக்கு. நெக்ஸ்ட் காட்லின் இது வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு ரொம்பவே பாப்புலரா இருக்கக்கூடியது. கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கும் அஃபிஷியலா பாத்தீங்கன்னா கூகுளால வந்துட்டு சப்போர்ட் பண்ணப்படுது ஆண்ட்ராய்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் SQL இது வந்துட்டு DB மேனேஜ்மெண்ட்காகவும் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த SQL ரொம்ப பாப்புலரா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சென்ட்ரிக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாஸ்க்குலாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனல் அதுக்கான ஃப்ரீ சர்டிபிகேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ஆர் ப்ரோக்ராமிங் இதுவுமே பாத்தீங்கன்னா எப்படி பைத்தான் டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஆருமே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங்க்கு யூஸ் பண்றாங்க. ஒரு பவர்ஃபுல் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன் லாங்குவேஜாவும் இருக்கு. 10th ஒன் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் இது வந்துட்டு iOS அண்ட் macOS டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்றாங்க. ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்றதுக்குலாம் வந்துட்டு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெக்கமெண்ட் லாங்குவேஜ் ஃபார் டெவாப்ஸ்ன்னு பார்க்கும்போது பைத்தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு பைத்தான் ஈஸியாகவும் நீங்க படிச்சுக்கலாம். அதே மாதிரி CI/CD பைப்லைன் ஆட்டோமேட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெவாப்ஸ் டூல் ஆன்சிபிள் அண்ட் டெராஃபார்ம்ல வந்துட்டு ப்ராட்லி சப்போர்ட் பண்ணுது. ரீடபிள் சின்டாக்ஸா இருக்கும். நிறைய வேரியஸ் APIயோட இன்டகிரேட் பண்றதுக்கும் கம்பேட்டபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கோலாப்னு பார்க்கும்போது ஆஸ் ஐ செட் earlier லைட் வெயிட் ஃபாஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கேலிங் கிளவுட் நேட்டிவ் டூல்ஸ்லாம் வந்து ஸ்கேல் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் கியூபர்னெட்டிஸ். ஏன்னா கியூபர்னெட்டிஸ் வந்துட்டு டெவலப் பண்ணதே கோ வச்சுதான். நெக்ஸ்ட் பாஷ் ஆர் ஷெல் ஸ்கிரிப்டிங் இது வந்துட்டு நீங்க ஆட்டோமேட்டிக் சர்வர் இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் YAML இது வந்துட்டு ப்ரோக்ராமிங் கிடையாது. அது ஒரு நீங்க வந்துட்டு இன்கேஸ் நீங்க அந்த கியூபர்னெட்டிக்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா YAML ஃபைல் யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு கான்ஃபிகரேஷன் டெவாப்ஸ் டூலுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், கியூபர்னெட்டிக்ஸ்லாம் பண்றதுக்கு. இப்போ இந்த டாப் 10 DevOps இன்டர்வியூ கொஸ்டின் என்னெல்லாம்ங்கிறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு DevOpsனா என்ன? அது ஏன் இம்பார்ட்டன்டா இருக்குங்கிற மாதிரி இது ஒரு ஷார்ட் ஆன்சர். நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு DevOpsன்னு போனாலே கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதனால இதுதான் அதுக்குடைய ஆன்சர் என்னங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஷார்ட் ஆன்சர் தான். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவும் கிடையாது. நீங்க படிச்சோன்னே புரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னா என்னங்கிறத கேட்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு கீவேர்ட்ஸாவும் நான் உங்களுக்கு ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணலாங்கிற பாயிண்ட்லயும் நான் சொல்லியிருப்பேன். டாக்கர்னா என்னங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரும். கியூபர்னெட்டிக்ஸ்னா என்னங்கிற கொஸ்டின் வரும். அதே மாதிரி நீங்க எப்படி DevOps செக்யூரிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ஷூர் பண்ணலாம், DevSecOpsனா என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் Git அண்ட் GitHub அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் லோட் பேலன்சர் எதுக்காக லோட் பேலன்சர் நாங்கள் யூஸ் பண்றாங்க, எப்படி வந்துட்டு நீங்க மானிட்டர் பண்ணுவீங்க டெவாப்ஸ், என்ன மாதிரி டூல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாங்கிறது நீங்க சேர்த்தே சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் தான் என்ன, டாக்கருக்கும் வர்ச்சுவல் மெஷினுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் உங்களுக்கு காமனா கேட்கக்கூடியது. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வேணா கமெண்ட்ல கேளுங்க.